வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸோடு திரு ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். ஜி.கே. வாசன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அப்படின்றதை தாண்டி அதிமுக பாஜக கூட்டணியை அமைத்ததில் அல்லது 2024 அமைக்க மீண்டும் முற்பட்டதில் முக்கியமானவர். அதே நேரத்தில் பாமக எம்எல்ஏ ஒருவர் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். தேமுதிக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவலும் வருகிறது. ஸோ இவ்வாறாக கூட்டணிக்கு யார் வருவாங்க, இல்லை யார் கூட்டணி கட்சிகளோ அவர்களோடு அதிமுக பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கிறது, துரிதப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? பிரதமர் வருகைக்கு முன்பாக இந்த கூட்டணி பேச்சுக்களை முடிக்க வேண்டும் அப்படின்றது வியூகமா அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம். இன்னொன்று, பீகார் தேர்தல் முடிந்துவிட்டது. அடுத்தது 5 மாநில தேர்தல் தான். அதில் மிக முக்கியமாக மேற்கு வங்கமும் தமிழகமும். இப்போது தமிழகத்தில் அதனுடைய வியூகத்தை என்டிஏ முடுக்கி விடுகிறதா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் மெகா கட்சி, அதாவது கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னார். அந்த வாய்ப்பு இன்னமும் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் ஒருங்கிணைந்த அதிமுக விரைவில் வரும் பாருங்க, சஸ்பென்ஸ் அப்படின்லாம் சொல்றார். எதை சொல்றார் அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய அதிமுக சாத்தியமா? மெகா கூட்டணி இலக்கு விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சாமானி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல நாகராஜிலிருந்து ஆரம்பிக்கணும். திரு நாகராஜ், மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திப்பு சொல்லுவாங்க. 2 பேரும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இது பிரதமர் வரக்கூடிய நேரம், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துரிதமாக நடந்துட்டு வருது அப்படின்றாங்க. என்ன நடக்கிறது பின்னணியில்? சார், முதல்ல வந்து 2 பெரிய கட்சியில் இருக்கிறது ஆப்ஷன். ஒன்று வந்து என்டிகே, ஒன்று டிவிகே. டிவிகே ஆப்ஷன் ரூல்ட் அவுட். இப்போ இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்தால் வரலாம் அப்படின்றது என்டிகே மட்டும்தான். என்டிகே வருதா இல்லையான்றது ஜனவரி மாதம் தான் முடிவெடுக்கப்படும். விஜயின் வேகம் என்ன, விஜயால நமக்கு என்ன கொலாட்ரல் டேமேஜ் வருது, எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல கோயம்புத்தூர்ல சீமான். எல்லாமே மாறும் சார். அரசியல்ல மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவர் தொடர்பு என்டிஏவுடன் தொடர்புல தான் இருக்கார். சீமான் தொடர்புல தான் இருக்கார். அவர் எல்லா வழியும் இந்த அவர் வந்து எதுக்கு வெயிட் பண்றாரு அப்படின்னா, விஜயோட பாத் விஜய் வந்து எப்படி டேமேஜ் பண்றாரு. விஜய் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8% 12% போனாதான் அவருக்கு வந்து ஒரு மரியாதை. 8-5 ஆச்சு 4 ஆச்சு அப்படின்னா அவர் வந்து இத்தனை நாள் வந்த ஒரு பாத்தே வந்து ஒரு இதாகும். பிளஸ் சீமான் கட்சிக்குள் ஒரு குரல் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லா வாட்டியும் நிக்கிறோம், எல்லாமே பண்றோம், பட் நமக்குன்னு ஒரு பவர் வந்தாதான் நமக்கு வர முடியும். பவர் வந்தா நம்ம ஜெயிக்கணும், அதற்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில பேர், அவருக்கு ஆதரவா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அந்த குரலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ளவங்க, குறிப்பாக சொன்னா டெல்டா பகுதியில் உள்ள என்டிகே கட்சியினர் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா டெல்டா பகுதியில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற கட்சி என்டிகே, சீமானோட பர்ஃபார்மன்ஸே நல்லா இருக்கு. இதுல நம்ம கூட கூட்டணி கட்சிகள் வந்தா நமக்கு ஒரு இது வரும் அப்படின்றாங்க. சோ இன்னைக்கு சீட் கன்வெர்ட் ஆகும்னு பாக்குறாங்க. சோ இன்னைக்கு அந்த பெரிய கட்சி ஆப்ஷன்ல இருக்க ஒரே கட்சி சீமான் மட்டும் தான். டிவிகே ரூல்ட் அவுட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஏன் டிவிகே ரூல்ட் அவுட் அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியிலேயே சொன்னேன், ஒரு முக்கியமான பாஜக தலைவரை விஜய் சந்தித்தார்ன்றது நம்ம நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன். அப்பவே சொன்னேன், பிஜேபிக்கு விஜயின் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்ற விஷயத்த சொன்னேன். ஏன்னா அவர் வந்து இங்கேயும் பேசுவார் அங்கேயும் பேசுவாருன்னு. அது ஒரு இடத்துலயும் துரிதமாக ஒரு இடத்துல ப்ரூவ் ஆயிட்டு தான் வருது அந்த பாயிண்ட். விஜயும் அதை வந்து அந்த பொதுக்குழுல வந்து நாங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது அழகா வெல் லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டார் அந்த விஷயத்துல. சோ அந்த ஆங்கிள் அப்படி இருக்கு. இப்போ அடுத்து வெளில இருக்கிற கட்சிகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஜி.கே. வாசன் அதிமுக கூட்டணியில தான் இருக்கார். எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் ஆங்கரா வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேமுதிகவிடம் ஒரு லைனேஜ், ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காருன்னு அப்படின்னா ஜி.கே. வாசனுக்கு ஒரு ரோல் இருக்காது தேமுதிக இது பேசுறதுக்கு. அதே போல அதிமுக தரப்புல இருந்து பார்க்கும் பொழுது அதிமுக வந்து மிக விரைவில் தேமுதிகவையும் பாமகவையும் அலையன்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. இதை தவிர இன்னும் 3 முக்கியமான பிளேயர் இருக்காங்க. 4 முக்கியமான பிளேயர் இருக்காங்க. 4 சின்ன பிளேயர்ஸ் தான். ஆனா ஒரு சீட் 2 சீட் நிக்கிற கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் கே.எஸ். செல்வகுமார், முத்திரையர், இவர் லாஸ்ட் டைம் திருமயத்துல இருந்து 10,000 ஓட்டு வாங்கி ஏடிஎம்கேவோட விக்டரியை வந்து டேமேஜ் பண்ணவர். அவர் இஸ் ரெடி டு கண்டெஸ்ட் இன் 2 லீஃப்னு நியூஸ் வருது. ஸோ அவருக்கு எந்த சீட் கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறாங்க. அதே போல இன்னொரு கட்சி வந்து ஜான் பாண்டியனோட கட்சி. இன்னொரு கட்சி வந்து நம்ம கிருஷ்ணசாமி சாரோட கட்சி. இந்த ஜான் பாண்டியன் சார் கட்சியும் கிருஷ்ணசாமி சார் கட்சியும் இரண்டுத்தையும் ஒன்றா இணைத்து கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இவர் இருந்தா அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தா இவர் இருக்க மாட்டான்னு ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து டேமேஜ் பண்ண, அதை வந்து இந்த பிரேக் பண்ணணும்னு ஒரு விஷயத்துல அதிமுக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வந்து அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பாத்வே எடுத்திருக்காங்க.
நான்காவது வந்து நம்ம கேவி குப்பம் எம்எல்ஏ திருவள்ளூர் மாவட்டம் சேர்ந்து டக்குன்னு ஒரு பேர் வரல எனக்கு, அவர் ஒருவர். ஸோ இந்த 4 பேருமே வந்து ஒரு இதுல ரேஸ்ல இருக்காங்க. இப்போ எவ்வளவு சீக்கிரம் பாமகவை இங்க உள்ள கொண்டு வர போறாங்க, எவ்வளவு சீக்கிரம் இவங்க தேமுதிகவை உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் $1 மில்லியன் டீம். ஆனா அப்போசிஷன்ல திரு முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. எப்படியாவது பாமக தேமுதிக இந்த 2 இடத்துல சேராம இருக்குமா, எப்படி 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி வேற ஒரு வழியை கொண்டு போறாரோ அந்த விஷயத்தை ஸ்டாலின் சார் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ரேஸ் என்னன்னா, பாமக தேமுதிக எவ்வளவு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னையோட ரேஸ்ல இருக்கு. நிச்சயமா அதிமுக பாமக தேமுதிக விஜய் கூட போறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2016 போல ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஸ்டாலின் சார் பண்ணால் அந்த வாய்ப்பு உண்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, பாமக வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பிளிட்ல இருக்கு, கிட்டத்தட்ட ஸ்பிளிட் தான், ஆக்சிஸ் ஸ்பிளிட்ல தான் இருக்கு. பாமக வந்து விஜயோட போறதோட அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தேமுதிக வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சீட் கன்வெர்டபிலிட்டி வேணும்னு நினைக்க. விஜயோட போனா சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்காது. ஆனா தேமுதிகவுக்கு திமுக ஆப்ஷனும் இருக்கு. ஒருவேளை எனக்கு 4 சீட்டு போதும் 5 சீட்டு போதும் நான் அதில் எம்எல்ஏ ஆயிட்டு போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் களம் வந்து இன்னைக்கு ஒரு சூடாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் ஏன் டக்குன்னு வேகம் எடுக்குதுன்னு பார்க்கணும். இல்ல இந்த நேரத்தில் ஏன் வேகம் எடுக்கிறதுனா, ஜனவரி பொங்கலுக்குள்ள இவங்க வரும்போது, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் இருக்குங்க, இங்க பேசுறது அங்க பேசுறது வரும். பொங்கல் வரும்போது எல்லாமே செட் ஆயிருக்கணும் அப்படின்றது பாக்குறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து ஜனவரி 21ஆம் தேதி 22ஆம் தேதி அந்த 234 தொகுதியோட சுற்றுப்பயணத்தை வந்து அவர் முடிக்கிறார். ஓகே, அந்த முடிக்கும் போது மெகா மாநாடு ஒன்று பிளான் பண்றாங்க. எந்த மாநாடு அவங்க ஆகஸ்ட் மாசம் பிளான் பண்ணாங்களோ அந்த மாநாடு சில அரசியல் காரணங்களால நடக்க முடியல. அந்த மாநாடு வந்து ஜனவரி 22 ஜனவரி 23 அவங்க பிளான் பண்றாங்க. அந்த மாநாட்டுக்கு முன் எல்லாமே கிளியரா இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். ஐ வில் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் few seats are announced. இதுக்குள்ள இந்த சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு வந்து இவர் இந்த தொகுதியில் நிப்பாட்டல நிப்பாம் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டே வருவாங்க. டக்குன்னு சைன் போட்டு ராப்பிடா பண்ணிட்டு வருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கூடுதல் பார்வையை பாருங்களா. நான் திரு கேசி பழனிசாமிகிட்ட கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணியை முடுக்கி விட்டுருக்கிறது அதிமுக அப்படின்னு பார்க்கலையா? அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாகராஜ் வந்து ஒவ்வொரு கட்சியாக அதனுடைய நிலைப்பாட்டுகளை எல்லாம் வந்து சொல்லிட்டே வந்தாரு. இன்றைக்கு ஒரு பெரிய சக்திகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக, அதற்கு அடுத்த நிலையை கிட்டத்தட்ட பாஜக இன்றைக்கு எட்டி பிடித்திருக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில வெற்றி பெறக்கூடிய சில எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிக்கு பயன்படலாம். அந்த 4 பேரும் 4 தொகுதிக்கு பயன்படலாம். சிலர் தென் மாவட்டங்கள்ல 1-2 தொகுதிகளுக்கு வந்து பயன்படலாம். தேமுதிக வாக்குகள் சில தொகுதிகள் வெற்றிக்கு வந்து பயன்படலாம். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் வட மாவட்டங்கள்ல சில தொகுதிகளுக்கு பயன்படலாம். ஆனால் முக்கியமான ஒரு பிரச்சனை பத்தி நாகராஜ் இவ்வளவு விரிவா சொன்னவரு அதை அப்படியே தொடாமையே போயிட்டார். அதிமுக ஒன்றிணைக்கப்படுமா? இதுதான் முக்கியமான கேள்வி. அது 2வது பிரச்சனை இல்லையா? முதல்ல கூட்டணின்னு வந்துட்டா மற்றவர்கள் எல்லாம் உள்ள வந்துட மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில பாஜக அகாமடேட் பண்ணா வருவாங்க. அதாவது நீங்க பீகார்லயே எடுத்துக்கோங்க, விலகி நின்ற, அதாவது சென்ற தேர்தலில் விலகி நின்ற சிராக் பஸ்வான நிதிஷ்குமார் கூட்டணிக்கு உள்ள கொண்டு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஓவைசிய கூட்டணிக்கு வெளியில நிறுத்தினாங்க. பிரசாந்த் கிஷோர கூட்டணிக்கு வெளியில நிறுத்தினாங்க. அப்ப 10% வாக்கு வித்தியாசம் இந்த 3 பேரால வந்திருக்கும். சிராக் பஸ்வான் வெளியில இருந்தவர் நிதிஷோட இணைஞ்சதுல அவங்களுக்கு பிளஸ். அதே போல இந்தியா கூட்டணியில இவங்க 2 பேரும் ஓவைசியும் பிரசாந்த் கிஷோரும் வெளியில நின்னதுல இந்த 3 பேருடைய எஃபெக்ட்லயே 10% அந்த வாக்கு வங்கி வித்தியாசங்களை வந்து கொடுத்திருக்கும். இன்றைக்கு நிதிஷ்குமாருக்கு இருந்த அவ்வளவு சாதகமான அம்சங்களும் ஆளுகிற அரசாங்கத்துக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா நிதிஷ்குமார் அங்க ஆளுகிற முதலமைச்சராக இருந்தார், பல திட்டங்களை செயல்படுத்தினார். அந்த அனுகூலங்கள் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப சில கூட்டணி கட்சிகளை மட்டுமே கட்டமைப்பதால அதிமுக இந்த தேர்தலில் நம்ம வென்று விடுவதற்கு போதாது. அப்போ ஒரு முதல்ல நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை நீங்க உருவாக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இது எம்ஜிஆர் கால அதிமுக, ஜெயலலிதா அம்மா கால அதிமுக, ஒரு வலிமையான அதிமுக என்கிற அந்த பர்செப்ஷனை
தேர்தலை நோக்கி இந்த முறை அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரப்போகிறது என்பதை நம்ம உருவாக்கணும். பாஜக நிச்சயமாக இதற்கு முன்பு இருந்த பாஜகவோட கூட்டணி வைத்தால் அது நெகட்டிவா பார்க்கப்படும். இன்றைக்கு அந்த நெகட்டிவா எதிர்மறை வாக்குகள் குறைஞ்சிட்டு வருது. ஆதரவு வாக்குகள் வளர்ந்திருக்குதோ இல்லையோ, எதிர்மறை வாக்குகள் குறைஞ்சிட்டு வருது. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளர், அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் ஒரு ஒருங்கிணைப்பை மேற்கொண்டால் அது இன்னும் வெற்றிக்கான வாய்ப்புகளை அது அதிகப்படுத்தும். அதை பாரதிய ஜனதா கட்சி செய்துவிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இதே யுக்தியை தான் பாஜக பீகார்ல கடைபிடிச்சாங்க. பீகார்ல இன்னொன்னு இருந்தது, நிதிஷ்குமார் என்கிறவரை முன்னிறுத்தி இன்றைக்கு நிதிஷ்குமார் இல்லாமல் கூட ஆட்சி அமைத்து விடுகிற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அப்ப ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் எதிர்காலத்துல அதிமுக என்கிற கட்சிக்கும் பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா எப்படி பீகார் தேர்தலுக்கு அப்புறமா என்டிஏ, குறிப்பா தமிழக என்டிஏல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்குன்னு பாக்குறீங்க. அதிமுக தாண்டி கூட முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல, முடிவு எடுப்பாங்க. ஆனால் தன்னை வலிமைப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளாமல் முழுமையாக நாம் பாஜகவை மட்டுமே நம்பி இருந்தால், இன்றைக்கு நிதிஷ்குமார் இல்லைனாலும் பாஜக பீகார்ல ஆட்சி அமைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தன்னை நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி பாஜகவை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் மட்டும்தான் பாஜக வச்சுக்கலாம், ஒரு உதவிக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதிமுக தன் வலிமையை இழந்து விடக் கூடாது. தான் எதிர்கால அரசியலை இந்த இயக்கம் வலிமையோடு வழங்குகிற தமிழ்நாடு ஒரு திராவிட பூமி, திராவிட கட்சிகளுக்கு இடையே திமுக அதிமுக என்கிற அந்த இருதுருவ அரசியலை நிறுத்தணும். தவறையும் கூட பாஜக வெர்சஸ் திமுக என்கிற அளவுல இந்த அரசியல் களம் கட்டமைத்துவிடக் கூடாது. ஒருவேளை ஒன்றிணைக்காமல் புறக்கணிக்கப்பட்டால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் விஜயோட சேரலாம், அல்லது வேறு ஏதேனும் திமுக கூட போய் அவங்க சேரலாம். அப்ப அந்த வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும். இந்த முறையும் ஒரு சிறு சிறு தவறுகளால் ஒரு தேவையில்லாத சிலரை சேர்த்து கொண்டால் கூட பரவாயில்ல, ஆனால் சிலரை சேர்க்காமல் விட்டு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி நழுவ விட்டு விடக் கூடாது. கேட்போம். நான் திரு பாபு முருகன் அவர்கள்ட்ட, கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கோ? திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, விஜய் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்ப எஞ்சி இருக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணி சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கோ? இப்ப திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாயை கட்டமைக்கப்படுவதா நான் நினைக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற கட்சி தொடங்கி 53 ஆண்டுகளை நிறைவு செய்து 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த இயக்கம் 31 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை மிகச் சிறப்பாக மக்கள் நலன் சார்ந்து ஆண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த இயக்கம் 2 முறை தனியாக தேர்தலில் களம் கண்டு வெற்றி கண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில், ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு பிராந்திய கட்சியும் தனியாக தேர்தலில் களம் கண்டு வென்றதில்லை. மாறாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்து வந்த 2 தேர்தல்களில் தனியாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஒன்று. அதை தாண்டி மாண்புமிகு அம்மா காலம் தொட்டு தேர்தல் என்று வந்தாலும் சரி, மக்களினுடைய பொது விடயமாக இருந்தாலும் சரி, முதலிலே களமாடக்கூடியது, முதலிலே களமிறங்குவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மாநில பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், முதலிலே வேட்பாளரை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, தேர்தல் சுற்றுப்பயணத்தை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, அரசியல் கூட்டணிகளை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, முதலிலே முன்னெடுத்து செய்யக்கூடிய இயக்கம் மாண்புமிகு அம்மா காலம் தொட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் பல பத்திரிகையாளர் சந்திப்பிலேயும் பல பொதுக்கூட்டங்களிலேயும் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு இருக்கிறது. காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுகவின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேருங்கள் என்கிற ஒரு அழைப்பை ஏற்கனவே விடுத்திருக்கிறார். அப்படி அந்த விடுத்ததின் அடிப்படையிலே
தேர்தல் நெருங்குகிற இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையிலே மார்ச் 1வது 2வது வாரங்களிலே கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது இன்னும் குறுகிய காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் கூட்டணியை இறுதியாக உறுதி செய்து தேர்தல் களமாட வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, திமுகவை பொறுத்தவரையிலே இன்டாக்டா இருக்குதுன்னு சொல்லி அதை நான் நம்பவே இல்லை. அது என்னை பொறுத்தவரையிலே, என்னுடைய அரசியல் சிற்றறிவு கெட்டிய வரையிலே நிச்சயமாக இது தேர்தலை இந்த கூட்டணி சந்திக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. காரணம், தற்போது புதிதாக வேறு கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தாங்கள் போட்டியிட்ட கடந்த தேர்தலில் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலும் கூடுதலாக தேர்தலில் இடங்களை கேட்டு பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கூட, அது பொதுக்கூட்டமாக அவங்க கூட்டமாக ஏதோ அவங்களுடைய கட்சி கூட்டம், அதில் கூட அதனுடைய புதிதாக வந்திருக்கிற அந்த மாநில செயலாளர் அவர் சொல்றாரு, நாங்கள் கூடுதலாக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவிலே ஒரு பேச்சு என்ன எழுதுகிறது என்று சொன்னால், கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்கிற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் வருது அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து பல தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை கடந்த தேர்தல்களிலே அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி அந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிற அந்த தொகுதி மீண்டும் அதே கூட்டணி கட்சிக்கு சேருகிற போது அந்த தொகுதி அந்த கட்சிக்கு நிரந்தரமான ஒரு தொகுதியாக மாறிவிடும் என்கிற மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த தேர்தலானாலும் இரண்டு தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறது என்று சொன்னால் 2 தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவார்கள். ஆனால் கடந்த தேர்தலிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த 8 தொகுதிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு இருக்கிறது. அப்படி ஏற்கனவே காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய 2 தொகுதிகளிலே அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலிலே நிச்சயமாக அது போன்ற வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வருகிற போது அந்த கூட்டணியிலே ஒரு பிளவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 100% இருக்கிறது. அப்படி இந்த இடங்களை ஒதுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பிரச்சனைகள் வருகிற போது அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது. இந்த தேர்தலை இது இருக்கிற சூழ்நிலையில் கடக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கொள்கை ரீதியா இந்த முரண் இல்ல, அப்படிதானே? கொள்கை ரீதியா முரண் இல்ல, கடைசி நேரத்தில் ஏதாவது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு தானே பாக்குறீங்க? இல்ல, இதுலயே நான் முரண்படுறேன். கொள்கை என்பது 12 கட்சிக்கு ஒரே கொள்கை இருக்க முடியாது கார்கே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைகள், கோட்பாடுகள், ஒரு செயல் திட்டங்கள், ஒரு இல்ல சார், இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்றதுல காங்கிரஸோ விசிகாவோ கேட்டாங்க, அப்புறம் அதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி முரண்களை கேட்கிறேன். ஏண்டா கீழே விழுந்துட்டேன்னா இல்ல பல்ட்டி அடிச்சு பார்த்தேன்ற கதை இது. எப்படின்னா, எனக்கு கூட்டணி ஆட்சிக்கு எனக்கு ஆசை இருக்குது. 98 நான் தேர்தல் களமாடுவதற்காக திரு மூப்பனார் அவர்களால் நான் தேர்தல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டேன். ஆனால் நான் தேர்தல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு தேவை என்கிற எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது அண்ணன் திருமா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தல் கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, 31 நிச்சயமாக அதை முன்னெடுப்போம். ஏன்னா 26 இந்த கூட்டணி உடைந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் பறிபோய்விடும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி இருப்பதாக நான் கருதுகிறேன். நாங்க வாங்கினது லஞ்சம் தான், நாங்க வாங்கினது கையூட்டு தான், ஆனா அதை நாங்க பகிரங்கமா அக்கௌண்ட்ல வாங்கணும்னு சொன்ன கூட்டணி அது. அதனால அந்த கூட்டணியை பத்தி நம்ம ஒரு கொள்கை, அதுல கொள்கை இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நாங்க காசு வாங்கணும், ஆனா நாங்க அக்கௌண்ட்ல வாங்கணும். இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமான ஒரு தவறையும் தைரியமாக மேடையில் சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருக்குமா? திமுக கூட்டணியில அக்கௌண்ட்ல வாங்குறது அப்படின்றது நேர்மையா கணக்கு கட்டுறது இல்லையா? நிறைய பேர் அக்கௌண்ட்லயே வாங்குறது இல்ல. அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி என்பது கொள்கை அடிப்படை, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கே வர நானு கொள்கை அடிப்படையில் நீங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா தேர்தல் களமாடி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, ஒரு கட்சிக்கு எதுக்கு உங்களுக்கு இன்னொரு கட்சி தலைமை ஏற்றிருக்கக்கூடிய கட்சி உங்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? அதுக்கு உண்டான அடிப்படை என்ன? நீங்க வந்து காரணம் 1000 சொல்லலாம், அதுக்கு உண்டான வேற காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பொது வெளியில் பேச முடியாது என்பதற்காக நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் இது போன்ற ஒரு கூட்டணி எல்லாம் இருந்திருக்காங்க. இப்ப சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன, அண்ணன் திருமாவுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன? இப்ப இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற போது இது இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை அவர்களுடைய மனசாட்சிக்கு அவர்கள் மனதை தொட்டு சொல்லட்டும். அப்படி மாறான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கூட்டணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், இன்டாக்டா இருக்குதுன்னு சொல்றோம். அது இல்ல, இது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டாய கூட்டணி வருகிற தேர்தலிலே உடைபடும். அப்ப வேற ஒரு நிலைமை, அரசியல் சூழ்நிலை மாறும். அப்போது அது அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று நான் ஜீவசகாப்தன். திமுக கூட்டணி இன்டாக்டால இல்ல, பல முரண்களோடு இருக்கிறது. குறிப்பா தேர்தல் நெருங்கி வரப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட உடையலாம் அப்படின்னு கணிக்கிறார் திரு பாபு முருகவேல். இல்லைன்னு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
அருமை சகோதரர் அன்புக்குரிய அண்ணன் பாபு முருகவேல் வந்து ரொம்ப அழகாக வாதங்களை வச்சார். எப்படின்னா, திமுககாரங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய தொகுதியை அப்படியே வந்து கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்களே, இதனால திமுகவுக்கு இடம் போகுதுன்னு திமுககாரங்க வந்து பரிதவிக்கிறாங்கன்னு ஒரு வாதத்தை வச்சார். இன்னொரு புறம் கூட்டணி கட்சிக்காரங்க கடந்த முறை மாதிரி ஏமாற்ற முடியாது, கூட சீட்டு வேணும்னு கேட்குறாங்கன்னு 2 வாதங்களை வச்சார். அதாவது திமுக காரங்களையும் லைட்டாக தூண்டி விட்டுட்டு கூட்டணி கட்சிக்காரங்களையும் தூண்டி விடுகிறார். ஒரு அதிமுக காரராக தனது வேலையை செவ்வன செய்திருக்கிறார். அந்த விதத்தில் அண்ணன் பாபு முருகவேலை உண்மையிலே பாராட்டுறேன். அவருடைய வாதத்தை ரசித்தேன். திமுகவையும் தூண்டி விட்டு கூட்டணி கட்சி தூண்டி விட்டு அவர் சொல்கிறார். சரி, ஓகே, அவருடைய வாதம் அது. அடுத்து அவர் வந்து இது கொள்கை கூட்டணி இல்லை, இதெல்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் 98, 99 மூப்பனார் கூட்டணியிலிருந்து சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இதுக்கடையில் 2006 அதிமுகவுடைய ஒரு கூட்டணி வச்சார். அப்போ கூட்டணி ஆட்சின்னு முழக்கம் வச்சாங்களா? ஜெயலலிதா அம்மையார் அப்படி எதுவும் வாக்குறுதி தந்தாங்களா? மக்கள் நல கூட்டணியில் கூட கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டில் சொல்ல, தலித் முதலமைச்சருங்கிற கான்செப்டை கூட மக்கள் நல கூட்டணியில் கூட சொல்லலையே. அதனால் ஒரு கட்சியினுடைய இலக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி, தலித் அதிகாரத்துக்கு வருவதுன்னு. இதை வந்து நீங்கள் தேர்தல் நேர அரசியலில் இதை வந்து நீங்கள் அமுல்படுத்துவீங்களான்னு ஒவ்வொரு கட்சியை பார்த்தும் கேட்கக்கூடாது. இடதுசாரிகளுடைய இலக்குங்கிறது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அது ஒரு மாபெரும் இலக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அப்படி இருக்கும்போது நீ கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து இப்போ திமுக கூட்டணியில் நீங்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை வென்று விடுவீர்களா, 3ஆம் ஈழத்தை வென்று விடுவீர்களா, ஜார்மன்னர் ஆட்சியை வீழ்த்திய மாதிரி அப்படின்னு கேட்க முடியாது. திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸுக்கு பொதுவான பண்பு என்னது? பாஜகவை வீழ்த்தணும், இந்துத்துவாவை வீழ்த்தணும். அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரே கொள்கையில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தமிழ் ஈழமாக இருக்கட்டும், டெல்லி எதிர்ப்பாக இருக்கட்டும், பார்ப்பன எதிர்ப்பாக இருக்கட்டும், இதில் வேறுபாடு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கொள்கை தான். வடவர் எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு எல்லாத்துலேயும் ஒரே கொள்கை தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஈழ விடுதலையெல்லாம் திமுக இருந்து மாறுபட்ட கொள்கை உடையவங்க. இதெல்லாம் வேறங்க கார்கே. இதெல்லாம் தேர்தலில் வந்து கூட்டணியில் வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆகாது. காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை 100% திமுக ஒத்து போவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அதிமுகவுக்கும். இது அதிமுகட்டையும் இந்த வாதம் வச்சா நான் ஏற்றுக்க மாட்டேன். எந்த இதுக்குமே இந்த வாதம் எடுபடாது. ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை தேடி கண்டுபிடித்து திமுக கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் முரண்பாடு இருக்குன்னு அண்ணன் சொல்கிறாரு. இதே நீங்கள் அதிமுக பக்கம் போனால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் கூட்டணியில் இருக்கிறீங்களா, அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் இருக்கீங்களாங்கிற கேள்வி வருது. டாக்டர் கிருஷ்ணசாமி மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவாக ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரா? அவருடைய அந்த கோரிக்கையை ஆதரித்து ஏதாவது பேசியிருக்காரா? தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் பாஜக இருக்காங்க. பாஜக கூட்டணியில் கூட அண்ணாமலை எடப்பாடிகிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காருங்கிற விஷயம் இப்போ வரையும் இன்னும் உறுதியாகாத நிலையில் இருக்குது. ஸோ அதிமுகவில் கூட்டணி அமைப்பதில் சிக்கல் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில் வந்து அவங்க நிலைநிறுத்திக் கொள்வதிலே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ தேமுதிக இன்னும் உறுதியாக சொல்லலை. அவங்க கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனால் கடைசியாக அவங்களோட தான் இருந்தாங்க. புதிய தமிழகம் இன்னும் உறுதியாக சொல்லலை. அவங்களோட தான் இருந்தாங்க, அதிமுகவோட தான் இருந்தாங்க. பாஜக அவங்களோட தான் கடைசியில் இருந்தாங்க. பாமக அவங்களோட தான் இருந்தாங்க. ஏற்கனவே இருந்த கட்சிகளே இப்போ 2ஆ 3ஆ பிரிந்து இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லாத நிலையில் இருக்கிறப்ப அதிமுக கூட்டணியில் தான் அவர் சொல்வது ஓரளவுக்கு பொருந்தும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கூட்டணிகள்லாம் அதிமுக விட்டு போயிடும் நான் சொல்ல மாட்டேன், உடஞ்சிரும்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள நிலையில் திமுக கூட்டணி அப்படியேயும் அதிமுக கூட்டணி அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் 90 விழுக்காடுக்கு மேலே இருப்பதா நான் பார்க்கிறேன். ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது அதிமுக பாஜக 20 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ அப்படின்னு தெரியாது, அது உறுதி. அதுல கூடுதல் இடங்கள் இருக்கப்போதானே அதிகமாக கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. எங்க அதிக இடங்கள் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்களா? இல்லை, அந்த கட்சிகள் வேற ஒன்றும் இல்லை. இப்போ அருமை சகோதரர் பாபு முருகவேல் வந்து இடதுசாரிகளை வந்து ஒரு விமர்சித்து பேசினார், பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு. அந்த பணம் வாங்கிட்டீங்க நீங்கள் விமர்சிக்கிற இடதுசாரிகளை தானே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சிவப்பு கம்பளம் பிரித்து இடதுசாரிகள் எங்கள் பக்கம் வரணும், விடுதலை சிறுத்தைகள் எங்கள் பக்கம் வரணும், காங்கிரஸ் கட்சி எங்கள் பக்கம் வரணும்னு நீங்கள் சொன்னீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி வரையும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள், இப்போ கெட்டவங்களாக மாறிட்டாங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக பக்கம் வந்து அதிக சீட்டு கிடைக்கும், அதிக போஸ்ட் கிடைக்குமா? சீட்டு வாங்குறது மேட்டர் இல்லை, போஸ்ட் வாங்கணும். கமலஹாசன் கட்சியில் ஒரு முறை எல்லா முஸ்லீம் கட்சிகளுக்கும் இடம் கிடைச்சிச்சு. எஸ்டிபி இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இடம் கிடைக்காத எல்லா முஸ்லீம் கட்சிகளுக்கும் அதிக சீட்டு தந்தார் கமலஹாசன் கட்சி. சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு சீட்டாவது ஜெயிக்கணும்ல.
ஸோ வெற்றி பெறுவதற்கு எது வாய்ப்பு, அதிக சீட்டு தர கூட்டணியா இல்லை கிடைச்சா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள கூட்டணியா என்பதைத்தான் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து யோசிப்பாங்க. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் யோசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து விஜய்கிட்ட போனால் அதிகாரத்தில் பங்கு, ஜெயிச்சாதானே அதிகாரத்தில் பங்கு, அதிமுகவுக்கு வந்தால் அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, எல்லாம் ஜெயிச்சாதானே. ஸோ அதனால தான் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் எல்லோரும் திமுக கூட்டணியில் ஆல்ரெடி வெற்றிக்கான வாய்ப்புகளாக இருக்கிறதுனால தான் அவங்க இருக்கிறாங்களே ஒழிய, எடப்பாடிட்ட வந்து அதிக சீட்டு கிடைச்சி அதிக சீட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க? அதிகமாக வெற்றி பெற்ற போஸ்ட், எம்எல்ஏங்கிற போஸ்ட் முக்கியமா இல்லை சீட்டு கிடைக்கிறது முக்கியமா? அதை யோசிப்பாங்க இல்லையா? ஓகே நாகராஜ், ஒருங்கிணைந்த அதிமுக பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த நேரத்தில் பிரதமர் வர நேரத்தில் பாஜக தலைவரோடு பேசினேன் அப்படின்றதெல்லாம் சேர்த்து உள்ளே கொண்டு வராரு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ அவரும் இதை கிளப்புவதனுடைய நோக்கம் என்ன சார்? ஒருங்கிணைந்த அதிமுகன்றது அதிமுக பொதுக்குழுவில் வந்து கூடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ரைட். நீங்கள் அதிமுக இஸ்கோட்டு எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி இஸ்கோட்டு அதிமுக. பாஜக என்ன சொல்லிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதான் ஃபைனல்ன்றத பாஜக அந்த பாயிண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் செங்கோட்டையன் அவர்கள் சேருவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். லாஸ்ட் மினிட்ல இப்போ கிடையாது, சேருவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியாக வருவாரா மாட்டாங்க, நிச்சயமாக வர மாட்டார். ஏன்னா அவர் ஆல் த கொலாட்ரல் டேமேஜ் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 months. ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா மாட்டார்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த கேஸை வந்து திருப்பி வந்து ரினியூ பண்ணார். ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்து திரு செங்கோட்டையன் சார் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரும் ரொம்ப பர்சனல் அட்டாக் வரைக்கும் பேசிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. பட் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கறது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான். மைட் பி வந்து எடப்பாடி பழனிசாமி நான் முதல்ல பாஜகவோட ரோல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இன்னும் ரோல் ஃபார் பாஜக. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதற்கு மேல் பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. அது அதிமுக பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. இதற்கு பாஜகவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் பாஜகவுக்கு எங்கே ரோல் வரும் அப்படின்னா, ஒருவேளை நாளை ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கூட்டணி கட்சியாக சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் வில்லிங்னஸாக வராரு கடைசி நிமிஷத்தில் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாஜக வந்து நான் பேசுகிறேன், பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் வருவாங்க. தவிர சென்ற முறை பீகார் எலெக்ஷன்ல சிராக் பாஸ்வானை கொண்டு வந்தது இல்லை, அவர் போன எலெக்ஷன்ல திரும்பினதுக்கு அப்புறம் தான் சிராக் பாஸ்வான் உள்ள கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இவர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து இல்லை நான் ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷன்ல ஒரு பாயிண்ட் வரும்போது தான் சரி அந்த பாயிண்ட்ல இருந்து எடப்பாடி வரணும். சரி நாங்க வந்து இவர் 2 பேரும் சேர்த்துக்கிறது ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு பிஜேபி கிட்ட சொன்னா, பிஜேபி நிச்சயமா பிரிட்ஜ் ஒர்க் பார்க்கும், அதில் டவுட்டே கிடையாது. பட் அவர் ரெடியா இருப்பாரா மாட்டாரான்றது $1 million கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு யார்கிட்ட விடை இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட மட்டும்தான் அதுக்கு விடை இருக்குன்னு நான் இவங்க எங்க போவாங்க? தினகரனோ திரு ஓபிஎஸ் இவங்களாம் எங்க போவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஓகே, இவங்க 3 பேரும் தனித்து நின்றால், தனியா நின்றா, ரிபலா நின்றா 1% 2% ஓட்டை வந்து பிரிப்பாங்க. அது ஸ்ட்ரெயிட்டா அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. ஜென்ரலா ரிபல் வந்து தனியா நின்றா அதற்கான பல்ஸே வேற, அதுக்கான ப்ரெஷரே வேற. ஜென்ரலா தே டூ ஸ்பாயில் ஸ்போர்ட். ஆனா அதே ரிபல் வந்து கூட்டணிக்குள்ள போறாங்க. டிடிவி தினகரனுக்கு ஏன் அந்த மாசு இருந்தது போன எலெக்ஷன்ல? மாசுனா என்ன, அந்த வாங்கின பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது அப்படின்னா, அவர் தனியாக முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணி தேமுதிக உள்ள சேர்த்து தனியா போனார். நான் சொல்ற லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அதே போல அவர் தனித்து இந்த 3 பேர் களம் காணா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் இப்போ டிவி கேட்ட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டிவி கேட்ட போனா அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு அது பெரிய அஃபெக்டா இருக்காதுன்றதை நான் பர்சனலாக பார்க்குறேன். ஒரு அரசியல் விவரம் நான் பார்க்கறது அதுதான். இவங்க உள்ள போயிட்டாங்க, அதாவது ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த ரிபல் ஃபேக்டரை பண்ண முடியாது. டிவிக்கு என்ன ஓட்டு வாங்குது, இவங்க என்ன ஓட்டு வாங்குது, இவங்களே கூட்டணிக்கு போயிட்டாங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சுன்னா ஆளுங்கட்சி திரும்ப ஜெயிச்சிடாது. இல்லையே, விஜய் இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. விஜய்க்கும் திமுகவுக்கும் இந்த தமிழ் படத்தை சிவா வந்து இவங்க ஒரு மறு வச்சுட்டு நான் மாறு வேஷம் போட்டிருக்கேன்னு அதுதான் டிஃபரன்ஸ். வெறும் பேர்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ். 2 பேரும் எஸ்ஐஆரும் 2 பேரும் எதிர்க்கிறாங்க. நீங்க எந்த இஷ்யூ எடுங்க 2 பேரோட ஸ்டாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட், எந்த இடத்துலையுமே மாற மாட்டேன்றாங்க. என்ன இந்த ஆட்சி போனோம், இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்ற ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்குது. அது எல்லா கட்சியும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த எலெக்ஷன் வந்தாலும் இருக்கு. இப்போ 2006 வந்து இவர் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார், கலைஞருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணார். ஆனால் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக தான் ஒரு இம்மன்ஸா பண்ணும்போது இந்த 10% ஓட்டு வந்து ஃப்ளோ ஆச்சு. ரைட், விஜயகாந்த் அவர்களுக்கு நேஷனலிஸ்டிக் வியூ இருந்தது. இன்னைக்கு வந்து பிஜேபியை வந்து விஜய் அக்செப்ட் பண்றாங்க கேட்டா இல்ல. ரைட், ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வந்து திமுக வாக்கை தான் பாதிக்கும். ரைட், இப்போ இந்த ரிபல் ஃபேக்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இவங்க 3 பேரும் தனியாக நிற்கணும். 234 தொகுதி தனியாக வந்து நிற்கணும். அது நிற்பாங்களா மாட்டாங்களான்றத கொஸ்டின் இருக்கு. இந்த இடத்துல பாஜக வேணா குஷன் பண்ணலாம், நீங்க வந்து தனியாக நிற்காதீங்க, யூ மூவ் ஃபார் திஸ் எலெக்ஷன் அப்படின்னு வேணா
அவங்கள வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு, பிளிங்க் சான்ஸ். சசிகலா மாதிரி சசிகலா தேர்தல் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்றவர். எஸ், கரெக்ட். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. தவிர இவங்க 3 பேரும் வந்து தனியா நின்று இது பண்ணலாம். ஆனா இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை இவர்கள் 3 பேரும் ஒருவேளை இவங்க 3 பேரும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணி லெட்டர் ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி ஒரு ரிவர்க் பண்ணி நடந்தா இதெல்லாம் பிளிங்க் சான்சஸ் தான். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, இல்லை ஒரு பிளிங்க் சான்சஸ் தான். நான் பார்ப்பது ஒன்று தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கூடாதுன்றதுல முடிவு பண்ணணும். அவர்கிட்ட தான் அந்த அதிமுக பொறுத்தவரை இருக்கு. ஓகே, கேட்போம். நான் திரு பாபு முருகவேல்ட்ட மெகா கூட்டணி அப்படின்ற வாய்ப்பெல்லாம் அதிமுக பரிசீலிக்குது, ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றத நிராகரிக்குதே, அது உங்களுக்கு வர்ற ஓட்டு தானே, அது ஏன் வேணான்றீங்கன்ற கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ சொந்த பையன் திரு கருணாநிதியினுடைய மூத்த மகன் திரு அழகிரி மிக செல்வாக்கோடு தென் தமிழகத்திலே விலகி கொண்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருந்தார். அவர் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற போது சிலர் வந்து மதுரைக்கு செல்வதற்கே தவிர்த்தார்கள். அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் அவரையே கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சா? ஒரு இயக்கம் என்பது நிரந்தரமானது, ஒரு நிறுவனம் என்பது நிரந்தரமானது. இந்த நிறுவனமோ இயக்கமோ அதை சார்ந்து அதனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றால் போல அதனுடைய செயல் திட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் அதனுடைய தொடர்ந்து அந்த நீரோட்டத்தில் பயணிக்க முடியும். மாறாக அதனுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து வெளியேறுகிற போது தனியான ஒரு திசையை நோக்கி பயணப்படுகிற போது அதிலே நாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நாம் மரியாதை குறைவாகவோ குறைத்து மதிப்பிடுவதாகவோ நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அண்ணன் கே.சி. பழனிசாமி புரட்சித் தலைவர் இருக்கிற போதே நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் அவருக்கு கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக இந்த கட்சியிலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். அவர் விலக்கப்பட்டுட்டார் என்றதுக்காக வந்து அதிமுக சிறுமைப்பட்டு விடவில்லை. அவரால் பெரிய பாதிப்பு உண்டாக்கிவிட முடியும் என்று அதிமுக நினைக்கவில்லை. அதுபோலத்தான் அண்ணன் செங்கோட்டையனையும் அண்ணன் பன்னீர்செல்வத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நீக்கப்பட்டவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் சிதைந்துவிடும், அழிந்துவிடும், வெற்றி பெறாது என்று சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை சொல்பவர்கள் யார் என்று பார்த்தால், இது போன்ற காரணங்களை சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாமா, அதனுடைய செல்வாக்கை குறைத்து விடலாமா என்று எண்ணக்கூடியவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுபோல இது வந்து ஒரு இயக்கம் வந்து நிரந்தரமானது. 96 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு 4 மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய துறைகளை தன்வசம் வைத்திருந்த 96 96 வரையிலே வைத்திருந்த தலைவர்கள் தனியாக வெளியே சென்று தனியாக ஒரு இயக்கம் காணுகிறார்கள். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டதா, ஒழிந்து விட்டதா? 2001 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. அதற்கு முன்பாக 98 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இயக்கம் என்பது நிரந்தரமானது. அந்த இயக்கத்திற்கு கூடிய தலைமை என்பது ஒரு முடிவு எடுக்கிறது என்று சொன்னால் அந்த முடிவை ஒட்டி பயணப்படக்கூடியவர்களைத்தான் இந்த இயக்கம் அரவணைத்து செல்லக்கூடிய. அன்றைய காலகட்டங்களில் தோல்வி வெற்றி அப்படின்னு தானே மாறி மாறி இருந்தது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மிகப்பெரிய தோல்வி, 2011 உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி, 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 2016 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 6 இடைத்தேர்தலில் 2011 இருந்து 2019 வரையிலே 6 இடைத்தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. ஏறத்தாழ 13 தொடர் தோல்விகளை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி கட்சியில் வந்துச்சா இல்லையா? தொடர் தோல்விகளை சந்திக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு 2 தேர்தலை சந்தித்திருக்கிறார். 2 தேர்தலில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். அதற்குண்டான காரணங்களை அலசி ஆராய்ந்து ஏன் நாங்கள் இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்பதற்குண்டான விளக்கத்தை கடந்த பத்திரிகா சந்திப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால தொடர்ந்து தோல்விகள் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளரை சாராது. தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. எது அரசியல்வாதிகள் பேசட்டும், உங்களை போல நெறியாளர்கள் நீங்க திரும்ப சொல்ல வேண்டாம் என்று உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் திமுக 13 தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இதை எந்த ஊடகமாவது பேசியிருக்கிறது, எந்த நெறியாளர்களாக பேசியிருக்கிறார்? இதையும் சுட்டிக்காட்டுங்கள். சுட்டிக்காட்டுகிற போது 13 தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் ஆட்சியில் வந்திருக்கிறது. ஆனால் அதே போலத்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தாலும் வருகிற தேர்தலில் மிகப்பெரிய பீனிக்ஸ் பறவையாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனால இயக்கம் நிரந்தரமாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக வலிமையோடும் திடத்தன்மையோடும்
அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையனோ அண்ணன் பன்னீர்செல்வமோ இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவித்து விட முடியாது என்பதை நான் திடமாக நம்புகிறேன். தினகரனை பொறுத்தவரையிலே அவர் தனியாக இயக்கம் கண்டு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால அவரை நீங்க சேர்த்துக்கங்க சேர்த்துக்காக போதீங்கன்றது அந்த கொஸ்டினே எழாதங்க. கேப்போ திரு கேசிபி, பாபு முருகனுடைய பாயிண்ட் வேலிடா தரலையா? திமுக தான் பல முறை தோற்று இருக்கிறது, 2 முறை ஆட்சியெல்லாம் இழந்திருக்கிறது, ஆனா அவங்க திரும்ப வரலையா? அவங்களுக்கு தெரியும்ல. அதாவது நண்பர் பாபு முருகவேல் எப்பவுமே ரொம்ப பண்பாக பேசக்கூடியவர், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் என்னை பத்தி குறிப்பிட்டு சொன்னதுனால ஒரு விளக்கம் சொல்றதுக்கு நான் கட்டாயம் சொல்லணும். ஏன்னா ஓபிஎஸ் ஏன் விளக்கப்பட்டார்? ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்று அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு கொள்கை முரண்பாட்டில் அவர் விளக்கப்பட்டார். தினகரன் ஏன் விளக்கப்பட்டார்? ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று அவர் ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு அவர் முதலமைச்சராக முயற்சி செய்தார் என்பதற்காக அவர் விளக்கப்பட்டார். செங்கோட்டையன் ஏன் விளக்கப்பட்டார்? கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் என்று விளக்கப்பட்டார். நான் எதனால நீக்கப்பட்டேன்? அதிமுக என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஜெயலலிதா அம்மா என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தாரோ திராவிட வழியில், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற வழியில் தேவைப்பட்டால் பாஜகவுக்கு எதிராக, கட்சி என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு, கட்சி என்கிற அடிப்படையில் திராவிட கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்ன அதே விஷயத்தை முனுசாமி பாஜக தோத்தோன்னு சொன்னாரு, சி.வி. சண்முகம் பாஜக தோத்தோன்னு சொன்னாரு. அது கூட்டணியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல இவ்வளவு பேரும் சொன்ன ஒரு விஷயம்தான். அப்ப நீங்க என்ன கட்சி விட்டு நீக்கிறீங்க, சரி, என்னால எந்த பாதிப்பும் இல்ல என்று பாபு முருகவேல் சொல்றாரு. என்னுடைய தொகுதி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி காங்கேயம் தொகுதி. ஜெயலலிதா அம்மா போட்டி போட்டு வெல்லுகிற அளவுக்கு அதிமுகவுக்கு வலிமையான தொகுதி. பாபு முருகவேல் இதை எப்ப பேசி இருக்கலாம்னா, அந்த காங்கேயம் தொகுதியில் அந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஜெயிக்க வச்சிருந்தாருன்னா இன்றைக்கு பாபு முருகவேல் சொல்றது சரி. அங்க அதிமுக தோத்துருச்சு. இன்றைக்கு திமுக அந்த தொகுதியில வென்று இருக்குது. அடுத்து கேசி பழனிசாமிக்கு பலம் இல்லைன்னு பாபு முருகவேல் சொல்றதை நான் ஏத்துப்பேன். எப்பன்னா உங்களை நீக்கிட்டு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விட்டார் என்று சொல்லி இருந்தா நான் எடப்பாடி அந்த 26 தேர்தல் பார்க்க வேணாமா? அப்போ ஒரு வாய்ப்பு பேச வேணாமா? ஒத்த தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலீங்க. ஒத்த தேர்தல் ஜெயிக்கல. ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கல. அப்படி இருக்கக்கூடியவர் ஏன் ஒரு சிராக் பாஸ்வானை அரவணைத்து செல்லுகிற ஒரு நிதிஷ்குமாரை போல அவர் பயணிக்க கூடாது? இரண்டாவது, இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னார். திமுகல ஸ்டாலினும் அழகிரி அவர்களும் இருக்கிறாங்க, அது போன்ற விஷயங்களை நம்ம ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு. அவர்களுக்குள்ள இருக்கிறது குடும்ப சண்டை, இங்க இருக்கிறது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தனக்கு போட்டியாளர்களை அவர் தவிர்க்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அரசியல் பயணித்தவர்களை அவர் தவிர்க்கிறார். அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் என்கிற ஒரு பிரச்சனை. இன்றைய தேதிக்கு திமுகவினுடைய பலகீனம் என்பது இந்த ஆட்சியில குடும்ப ஆட்சி, சட்டம் ஒழுங்கு, ஊழல். திமுகவினுடைய பலம் என்பது பாஜகவுக்கு எதிராக அவர்கள் செய்கிற சித்தாந்த அரசியலும் எதிர்கட்சியினுடைய வாக்குகள் பிளவுபட்டிருப்பதும் தான். அப்ப குறைந்தபட்சம் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா 10 தோல்வி பழனிசாமி 11வது பழனிசாமியாக பரிணமிப்பார். கேப்போ திரு ஜீவசகாப்தன், அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்திக்குது அப்படின்னா விமர்சிக்கிறீங்க, திமுகவும் தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்கு, அதை நீங்க மறந்துடுறீங்களேன்னு கேட்கிறேன். இல்லை, அந்த வாதங்களை நான் பார்த்தேன். ஆனால் அந்த ஒப்பீடு ஒரு அரசியல் நோக்கில் சரியான ஒப்பீடு கிடையாது, தேர்தல் நோக்கிலையும் சரியான நோக்கு கிடையாது. ஏன்னா 2011 இருந்து 2016 வரையும் அதிமுக ஆட்சியில் திமுக சந்தித்த இடைத்தேர்தல்கள் தோல்வி.
அதே மாதிரி 2006 to 2011, அதாவது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியிலும் அதிமுக சந்தித்த இடைத்தேர்தல்கள் தோல்வி. பெண்ணாகரத்தில் பாமக 2வது வந்து அதிமுக 3வதெல்லாம் போச்சு. அதனால் இது வந்து வழக்கமாக மாறி மாறி நடக்கிறது தான். நம்ம எதை கவனிக்கணும்னா, எஸ்டிஎஸ் அவர்களை வந்து கட்சி விட்டு விலகிறாரு எம்ஜிஆர் அவர்கள் மீதே குற்றம் சாட்டி. அந்த சமயத்தில் நடந்த 4 இடைத்தேர்தல்களில் 2 இடைத்தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. எம்ஜிஆர் ஆட்சியிலேயே, அதாவது மயிலாடுதுறை, அண்ணாநகர் நினைக்கிறேன் 2 தொகுதியில் வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. எஸ்டிஎஸ் விலகினதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழல் வந்து வந்துச்சு. எஸ்டிஎஸ் போனதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களே எஸ்டிஎஸ் தனக்கு வேணும்னு நினச்சார். இப்போ ஏன் நினைக்கிறீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்களே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியும் வந்தது அவங்க நின்னாங்கன்னு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இப்போ இருக்க தலைமையும் ஒன்றல்லங்கிறது தயவு செய்து அவங்க நினைத்து கொள்ளணும். தன்னிடமிருந்து போனவர்கள் மீண்டும் வருவதை எம்ஜிஆரும் விரும்பினார். எஸ்எஸ்ஆர் கோவிச்சிட்டு போனப்பையும் அவர் திருப்பி வேணும்னாரு. எஸ்டிஎஸ் போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. கடைமடை பகுதிங்கிறது திமுக செல்வாக்கான தலைமை அவங்கள திரும்ப ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கும் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் சேலஞ்ச் பண்றாரு. ஆமா, திரும்ப தினகரன் இபிஎஸ் விமர்சிக்கிறாரு. இல்லையே, ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற கான்செப்டை எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொள்ளல. இப்ப ஜெயலலிதா அம்மையாருக்கு கட்சி வந்து ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது, கட்சி வேணும், வலிமையான அதிமுகங்கிற எண்ணம் இருந்தது. இத்தனைக்கும் அவங்க தூக்கி எறிந்து முடிவெடுப்பாங்க. எடுத்தது தான், அவங்க மட்டும்தான் ஒன்று, மற்றவங்களாம் கட்சியில் 0 என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் வந்து தன்னை பற்றி கடுமையாக விமர்சனங்களை வைத்த காளிமுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் மீண்டும் வந்தபோது ஏற்றுக்கிட்டார். ஏன்னா ஆரம் வீரப்பன்லாம் முழுக்க ஜானை அணையில் செயல்பட்டவங்க. அவங்க எல்லாரையும் அவங்க திருப்பி ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய ஈகோவை விட கட்சி ஜெயிக்கணும், கட்சி தொடர்ந்து இருக்கணும், வலிமையாக இருக்கணும். ஆரம் வீரப்பன் இருந்தால் பலம், திருநாவுக்கரசு இருந்தால் பலம் அப்படின்னு அந்த எஸ்டிஎஸும் திருப்பி அதிமுக. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி ஒரு முகம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, 2001 மீண்டும் ஜெயிச்சாகணும்னு நினைக்கும் போது மூப்பனார் அவர்கள் கூட்டணியும் அவர் ஏற்றுக்கொண்டார், அதை வரவேற்றார். மூப்பனார் அவர்கள் கூட்டணிக்கு வரணும்னு நினைச்சாங்க. காங்கிரஸ் தமாக 2மே 2001 இருந்தது. எப்படியாவது திமுக தோக்கடிக்குங்கிறப்ப அந்த முடிவில் வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க. இன்னும் மூப்பனார் அவர்கள் ஜெயலலிதா உடன் கூட்டணிக்காகவே அந்த கட்சியை உருவாக்கினார். ஜெயலலிதாவோட காங்கிரஸ் கூட்டணி போகக்கூடாதுங்கிற ஒரே லட்சியத்துக்காக கட்சி தொடங்கியவர் மூப்பனார். ஆனால் அவர் ஒன்றும் 2001 கூட்டணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து உட்படுத்திக்கிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி ஜெயிக்கணும், கட்சி சிதைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஈகோ, கோபம் எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஆளுமைங்கிறது விட்டு கொடுப்பதும் ஆளுமை தாங்க. வெறும் ஆளுமைங்கிறது ஏதோ ஒரு சர்வாதிகார மனநிலையான ஆளுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கி எறிஞ்சு பேசுவதில்லை, எல்லோரையும் அரவணைப்பதும். வேணான்னு சொன்ன பாஜக வெற்றிக்காக இன்னைக்கு சேர்த்துக்கிட்டதா பார்க்கலையா அதிமுக? அது வந்து ஆளுமை பண்புல வருங்கிறீங்களா? ஏங்க, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்னு மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. அது ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு இஸ்லாமிய அமைப்புகள் தௌஹீத் ஜமாத்துன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டிலே கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் பார்த்தீங்களா நாங்கள் அரவணைக்கிறோங்கிறாங்க. திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்க பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்க. உங்கள் கட்சிக்காரான செங்கோட்டையன், உங்கள் கட்சிக்காரரான ஓபிஎஸ், கேசி பழனிசாமி மாதிரி தொடர்ச்சியா கட்சியின் 77 இருந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் இவங்கலாம் வந்து அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதாவது இவங்கலாம் வெளியில போயிட்டதால அதிமுக பலம் இழந்துருச்சுன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அப்படின்றாரு பாபு முருகவேல். இல்லைங்க, அதாவது அது கட்டமைக்கிறாங்கிறத விட யதார்த்தத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இரட்டை இலை சின்னம் இல்லாமலேயே 27 சீட்டு வெற்றி பெற்றவர் வந்து ஜெயலலிதா அம்மையார். ரெட்டலை சின்னமும் இல்லை, எம்ஜிஆரும் இல்லை, சேவல் சின்னத்திலிருந்து 27 சீட்டு வெற்றி பெற்றவங்க. அதற்கு பிறகு அருள் பூனகிரியில் அருள்னு ஒருத்தரை வாழைப்பழ சின்னத்தில் பிரச்சாரம் செஞ்சு வெற்றி பெற வச்சவங்க ஜெயலலிதா அம்மையார். ஸோ இந்த கட்சிக்கு இப்படியெல்லாம் வரலாறு இருக்கும்போது இந்த கட்சி தொடர்ந்து தோக்குது. அதாவது இப்போ உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதிமுகவின் தோல்வியை சொல்லும் போது எம்ஜிஆர் ஆட்சியிலும் உள்ளாட்சியில் வந்து அதிமுக கடைசி காலத்தில் தோத்துச்சு. ஆனால் கிராமப்புறங்களில் அந்த தோல்வி அவ்வளோ பெரிய தோல்வி வரல. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் உள்ளாட்சியில் கிராமப்புறங்களே அந்த தோல்வி வந்தது. அதனால இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த விஷயங்களுடன் இது ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 2016 திமுக தோல்வினார் உண்மைதான். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக திமுக இருந்தது. அதாவது அது மிகப்பெரிய அடைந்த எடப்பாடியின் தோல்வியையும் 2016 வந்து திமுக அடைந்த தோல்வி சமப்படுத்த முடியாது. அது ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி, இந்தியாவின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியா 2016 வந்தது.
அது மக்கள் நல கூட்டணி போன்றவங்களாம் ஆளுங்கட்சியினுடைய இதை பிரித்தது ஒரு காரணமாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் வரலாற்றில் நீங்கள் அந்த தோல்விகளையும் இந்த தோல்விகளையும் நீங்கள் சமப்படுத்த முடியாது. அப்படி பார்த்தா ஆர்கே நகரினுடைய வெற்றியை நம்ம எப்படி பார்க்கறது? ஸோ பல்வேறு விஷயங்களோட தான் அதை பார்க்க முடியும். ஓகே, கேப்போ இறுதியான கருத்துக்கள். இன்னும் மெகா கூட்டணி அப்படின்ற வாய்ப்பு அதிமுக இருக்கா? நாகராஜ் இருந்து சுருக்கமா. இல்லை, இப்போ நான் நினைக்கிற கூட்டணி வந்து பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக, அப்புறம் நான் சொன்ன 4 கட்சிகள், அந்த இவங்கெல்லாம் ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மைட் பி கிருஷ்ணசாமி ஆர் ஜான் பாண்டியன் ஆர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனான்றதை நம்ம கடைசியில் பொறுத்து வந்து பார்க்கணும். சீமான் அவர்கள் விஜயோட ப்ராக்ரஸை பார்த்துட்டு ஜனவரியில் ஒரு கால் எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து அதில் மாற்று கருத்து வச்சுருக்காங்க. என் சீமான் அவர்களே வெளில பேசும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து என்டிஏ விக்டரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு, பீகார் விக்டரி அதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் அவங்க கூட்டணியில் இதை சீட் கன்வெர்ட் பண்ணணும் என்ன வருது, டெல்டாவில் நம்ம சீட் கன்வெர்ட் பண்ணணும் என்ன வந்ததுன்னா இந்த பக்கம் திருப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மெகா கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற இதுல வந்து எவ்வளவு கூட்டணி அவங்க சேர்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அதிமுக இன்றைய நிலைமையில் இந்த கட்சி நான் சொன்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாலே அது ஒரு மெகா கூட்டணி தான், வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியாக தான் அது இருக்க போகுது. திரு கேசிபி, மெகா கூட்டணி வாய்ப்பு இன்னும் இருக்குதா பாக்குறீங்களா? இல்ல, நிச்சயமா அப்படி ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். தாராபுரம் தொகுதியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ரெட்டலை சின்னம் தவறாக வேற ஒருவருக்கு கொடுக்கப்படுது. எம்ஜிஆர் அறிவித்தவருக்கு ரெட்டலை சின்னம் கொடுக்கல. அவருக்கு ஒரு சுயேட்சை சின்னத்தை எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்கிறார். அந்த தொகுதியில வெற்றி பெற்றது ரெட்டை இலை. அப்ப ரெட்டை இலைங்கிறது அந்த சூரியனை சுற்றிருக்கிறது அந்த ரெட்டை இலை. அந்த ரெட்டை இலை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி காலத்துல கருகி போய் இருக்கிறது, ஆடு தின்று கொண்டு இருக்கிறது. அந்த ரெட்டை இலை காப்பாற்றப்பட வேண்டும், இரட்டைகளை தோற்க கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் தான் என் போன்றவர்கள் இந்த இயக்கம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு எடப்பாடி பழனிசாமி வாழ்வதற்காக அல்ல, ஒரு கேசி பழனிசாமி ஒரு எம்எல்ஏ ஆவதற்காக இல்ல. எனக்கு வேண்டாய உங்க எம்எல்ஏ சீட்டு, நீங்க இரட்டலையை வெற்றி பெற வைத்து நீங்கள் ஆட்சியை அமைத்து காட்டுங்கள். அப்ப இந்த ரோசமான பேச்சுக்களை நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். பாபு முருகவேல். இல்லை, அதாவது எப்படின்னா வந்து கடந்த காலங்களில் இவங்க இப்படி பேசுனாங்க, அதனால் அவங்க பேசுகிறாங்க, பேசினதுக்கப்புறம் அதுக்கு மாறாக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா பண்ண முடியாது. காரணம், காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை, காங்கிரஸோடு ஒட்டும் இல்லை உருவம் இல்லை என்று கருணாநிதி சொன்னார். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் காங்கிரஸோடு ஈருடல் ஓர் உயிருமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் அண்ணன் திருமாவெல்லாம் மேடையில் என்ன பேசினார்கள் என்று அதே மேடையில் இருந்து கேட்டவன் நான். அதனால கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். யார் யாரோட கூட்டணி போக வேண்டும் என்பதை சூழ்நிலை தான் முடிவு செய்ய வேண்டும். தவிர நாம் இது அந்த காலத்தில் நீங்கள் இப்படி பேசுனீங்க அதனால் இப்படி பேசக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். கூட்டணி மாறுகிற போது, விருப்பப்பட்ட கூட்டணி சேர்கிற போது ஏன் இந்த கூட்டணி சேர்ந்தாலும் என்று நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன். நான் சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும். அப்படி வருகிற போது வருகிற இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே மிக சாதகமான ஒரு சூழ்நிலை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிச்சயம் அமையும். அந்த அமையக்கூடிய அந்த கூட்டணியுடைய தலைமையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இருப்பார். அது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்பதை தினமாக நான் நம்புகிறேன். ஜீவா, மெகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா இன்னும்? இல்லை, மெகா கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்றுமே மெகா கூட்டணியாக இருந்ததில்லை. நீங்கள் எத்தனை கட்சியை வேணாலும் சேர்த்துக்கோங்க, பக்கத்தில் ஆந்திராவில் இருந்து கூட கட்சியை சேர்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா அங்கம் வைத்த கூட்டணி தமிழ்நாட்டில் 2001 திமுகவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிறதும் சரி, உங்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டு நீங்கள் மெகா கூட்டணியெல்லாம் அமைத்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாறு. இப்போது உள்ள நிலவரப்படி இவர்களுக்கு அன்புமணி ராமதாஸும் வாசனும் பாரதிய ஜனதா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு விழுக்காடு கேசி பழனிசாமி அவர்கள் அழகாக சொன்னாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸை வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுமைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தருமபுரி, உங்களுக்கு கிருஷ்ணகிரி, அந்த மாதிரி பகுதிகளில், கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் அதுவும் இப்போ முழுமையாக கிடைக்குமான்னு தெரியல. மருத்துவர் ராமதாஸ் வேறு அதை சரிபாதியாக பிரித்து கொண்டு இருக்கிறார். ஸோ மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் தாண்டி பாஜக அல்லாத கூட்டணி, அதில் எத்தனை கட்சிகள் இருப்பது என்பதை பொறுத்து தான் மெகா கூட்டணியா வெற்றி கூட்டணியா என்பதை தீர்மானிக்க முடியும். ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். அதிமுகவுடைய கூட்டணி கணக்குகள், வாய்ப்புகள், வியூகங்கள் பலிக்குமா அப்படின்றத விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.